ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டிலேயே அட்டகாசம் பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற டிப்பும் பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. எப்பயுமே மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி மளிகை சாமானமெல்லாம் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. என்ன தான் நம்ம வாங்கி வச்சாலும் அதில் சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வண்டு விழுந்துருங்க. அந்த மாதிரி வண்டு பூச்சியெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து நான் தூள் உப்பு சேர்க்குறேங்க. இதை வந்து சால்ட் உப்புன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாங்க. அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் தாங்க. அது ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு, மிளகாய் தூளெல்லாம் வெளியே வரக்கூடாதுங்க. வெளியே வராத மாதிரி ஒரு டைட்டாக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மளிகை சாமான டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கிட்டாலும் சரிங்க. எவ்வளோ மாதம் ஆனாலும் சரி, நம்ம பொருள் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. வண்டு புழு எதுவுமே விழுகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பொருள் எடுத்துகிட்டு அந்த நடுவில் வந்து நம்ம இந்த மூட்டையை வந்து சேர்த்து விட்டுறலாங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கல்லுப்பு வாங்கி யூஸ் பண்ணுவோங்க. கல்லுப்பு வாங்கும்போது நல்லா பாருங்கள், நல்லாவே வந்து உப்பு நல்லா இருக்குங்க. சில சமயங்களில் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உப்பில் வந்து அப்படியே வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி இந்த ஐஸ் வாங்கும்போது அந்த ஐஸ் சாப்பிட்டுட்டு அந்த குச்சியெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த குச்சியை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கல் உப்புக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க. அந்த மாதிரி போட்டு விடும்போது பார்த்திங்கன்னா தண்ணியில் உப்புல வந்து தண்ணி விடாதுங்க. உப்பு நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து இந்த மாதிரி சிசர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. பால் பேக்கெட் வைக்க, மசாலா தூள் வெட்டுறக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அதோட ஷார்ப்னஸ்க்கு வந்து குறைஞ்சிருங்க. அந்த மாதிரி எல்லாம் குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து உப்பில் நல்லா வந்து இந்த மாதிரி சேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் சிசர் வந்து நல்லாவே ஷார்ப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா போதுங்க, உங்கள் சிசர் நல்லாவே ஷார்ப்பாகிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. எப்பயுமே நம்ம வீட்டில் எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. இது கூட வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் சரிங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட கலர் மாறாதுங்க. அதோட வாசமும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஆயில் கேனெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் வந்து இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா தீர வந்து நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போங்க. பாருங்கள், இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இதில் கொஞ்சம் நேரம் ஆக உங்களுக்கு வந்து அந்த செக்கில் வாங்கின எண்ணெயெல்லாம் அதோட வாசம் வந்து ஒரு சிக்கு வாசம் மாதிரி அடிக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் வாசம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கல்லுப்பு வந்து ஒரே ஒரு பீஸ் வந்து நீங்கள் இந்த எண்ணெய்க்குள்ளே விட்டுவிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி செக்கில் ஆட்டி வைக்கிற எண்ணெய் எப்படி வாங்குறீங்க அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கொசுக்காக தாங்க. கொசு இந்த சின்ன சின்ன ஈயெல்லாம் வரும் இல்லைங்க, அது வராமல் இருக்கிறதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு கற்பூரம் வந்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாங்க.
அடுத்ததாக இது கூட சேர்க்க போகிறது வந்து காப்பித்தூள் சேர்க்கலாங்க. உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அந்த பிராண்டு வந்து காப்பித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இந்த குட் நைட் ஆல் அவுட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அலர்ஜி மாதிரி வருங்க. அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நேச்சுரலாகவே நம்ம வீட்டில் இருக்கிற கொசு எல்லாம் விரட்டுறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், அது கூட இந்த மாதிரி ஒரே ஒரு ஏலக்காவை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க. எப்போவுமே சாயங்கால நேரம் இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு ஒரு தீபம் ஏற்றுனீங்கன்னா போதுங்க. இதோட வாசத்துக்கே வந்து கொசு சின்ன கொசுங்க எதுவுமே வராதுங்க. இது ஒரு இயற்கையான கொசு வெரைட்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர எலி பெருச்சாளிக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் தேங்காய் வந்து எப்பயுமே நம்மளுக்கு மிச்சமாயிருங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் இது நல்லா காஞ்ச மாதிரி ஆயிருங்க. அந்த தேங்காய் வச்சு தான் வந்து நம்ம இன்றைக்கி எலியை விரட்ட போகிறோங்க. இப்போ இந்த மாதிரி தேங்காவை நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ துருவி எடுத்த தேங்காவை இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டியில் வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து ஹார்பிக் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. இதை வந்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எப்பயுமே எலி பெருச்சாளிக்கெல்லாம் வந்து அதோட சாப்பிட்ற பொருளை வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா இதோட வாசத்துக்கே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுங்க. இது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி நாட்டு சக்கரை மேலால் வந்து நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு உங்களுக்கு எலி பெருச்சாளி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வந்து இதை வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து செஞ்சாச்சுங்க. இப்போ எனக்கு வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி இடங்கள்ல புல் இடம் இருக்கிற இடத்துல தான் எலி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க. அதனால் நான் இங்கே கொண்டு போய் வைக்கிறேங்க. உங்களுக்கு எங்கே அதிகமாக தொந்தரவு கொடுக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு பாருங்கள். எலி இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்